பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 30 மே 2025 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே ஹெட்லைன்ஸ்லேருந்து ஆரம்பம். ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வளர்த்த கிடாவே மார்பில் உதைத்து விட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹெட்லைன்ஸு. நம்ம வியாபாரத்துக்கு இது தேவையில்லாத பொருள், சரிங்களா? ஏன்னா பாலிடிக்ஸ். நம்ம வியாபாரம் பண்ண வேண்டிய பொருள், நம்ம வாங்க வேண்டிய பொருள் இங்கே இருக்குது, சரியா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அரசின் சேவைகளை விரைவாக பெற எளிமை ஆளுமை திட்டம், சரிங்களா? எளிமை ஆளுமை திட்டம் அப்படின்னா என்னென்னா, அரசோட சேவைகளை விரைவாக பெறுவதற்கான ஒரு திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் துவங்கியிருக்காரு, சரிங்களா? மொத்தம் அரசோட 10 சேவைகளை சீக்கிரம் பெறுறதுக்கான ஒரு முக்கியமான திட்டமாக கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன அடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுகாதார சான்றிதழ், பொது கட்டட உரிமம், முதியோர் இல்லங்கள் புதுசாக ஆரம்பிப்பாங்கள்ல, அதுக்கான பெர்மிஷன் இதில் வாங்கிக்கலாம். ப்ளஸ் மகளிர் தங்கும் விடுதிகள், சரிங்களா? அந்த இல்லங்கள் அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்னா அதில் வாங்கிக்கலாம். அது போக சொத்து மதிப்பு சான்றிதழை பார்த்தீங்க அப்படின்னா நீக்கம் பண்ணியிருக்காங்கங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு மாற்ற நிறைய சான்றிதழ் இருக்குது. அதாவது சொத்து மதிப்பை அடிப்படையாக கொண்டே எது அப்படின்னா, நிலத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்டே வழங்கப்படுகிறது. இப்போதைய பொருளாதார சூழ்நிலையின்படி ஒருவரோட நிதிநிலையை உறுதிப்படுத்த வங்கியோட இருப்பு நிலை அறிக்கை இருக்குது, ப்ளஸ் ஆடிட்டிங் அக்கௌண்ட் இருக்குது. எல்லாமே இருக்கும்போது எதுக்கு சொத்து மதிப்பு சான்றிதழ் எக்ஸ்ட்ரா இருந்துக்கிட்டு? அதனால் இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லி நீக்கியிருக்காங்க, சரியா? வேறு இதில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் வாங்குறதுக்கான என்ஓசி, சரிங்களா? அரசு ஊழியர்கள் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கான என்ஓசி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நன்னடத்தை பின்னணி சரிபார்ப்பு சான்றிதழ், அதுவும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் புன்சை நிலங்களை விவசாயம் அல்லாத செயல்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு சான்றிதழ் வழங்குவாங்க, அது இருக்குது. ப்ளஸ் ஆபத்து இல்லாத வெள்ளை வகை தொழிற்சாலைகள் தொடங்குறதுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திட்ட அனுமதி வாங்கணும். அந்த சான்றிதழும் இந்த எளிமை ஆளுமை திட்டத்தின் மூலியமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம தமிழ் ஓரியன்டாக ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குங்க. அதாவது கியூஆர் கோடுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம்ல, கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கன்னு. அது பேர் என்னன்னா குவிக் ரியாக்ஷன் கோடு, அது பேர் தான் கியூஆர் கோடு. அதை தமிழில் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா, விரைவு துலக்க குறியீடு அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ மேபி நம்மளுக்கு கேட்கலாம் தமிழ் ஓரியன்டாக என்ன அப்படின்னா, குவிக் ரியாக்ஷன் கோடு அப்படின்னா விரைவு துலக்க குறியீடு, சரியா? அதே மாதிரி பாருங்கள், இந்த புதுசாக நகைக்கடனுக்காக கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அது கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நம்ம சொசைட்டிஸில் லோன் வாங்குறதுக்கு நகையை வச்சோம் அப்படின்னா இந்த புது சட்டம் பொருந்தாது, அது நேஷனலைஸ் பேங்க்குக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக. இன்றைக்கி அதாவது 31ஆம் தேதி வந்த நியூஸோட அடிப்படையிலையும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 31 நியூஸ் பேப்பரில் வரும் என்ன அப்படின்னா, 2 லட்சம் வரை கடன் வாங்குறவங்களுக்கு அதில் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க நேஷனலைஸ் பேங்க்லையுமே, சரியா? அடுத்தது பாருங்கள், வேறு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அளவு கம்மி தாங்க. மானிய கோரிக்கை வந்தால் தான் நியூஸ் அள்ளி வரும். இந்த இது பாருங்கள், புதுசாக உச்சநீதிமன்றத்துக்கு 3 நீதிபதிகள் நியமனம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா NV அஞ்சாரியா, விஜய் பிஷ்னோய், அதுல் சந்துர்கர், சரியா? நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, இப்போ கரண்ட்டாக உச்சநீதிமன்ற நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் அப்படின்னா 34 நீதிபதிகள் இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம நேற்று பார்த்தோம்ல, அதை திரும்ப கொடுத்துருக்காங்க. உழவரை தேடி திட்டம் தொடக்கம், அதாவது உழவரை தேடி வேளாண்மை துறை திட்டம், சரியா? இது எதுக்காக அப்படின்னா நேற்றே பார்த்தோம், இருந்தாலும் இன்னொரு தடவை பார்த்திருவோம். திட்டத்தின் மூலம் வேளாண் விரிவாக்க சேவைகள், அரசோட திட்டங்கள், இது விவசாயிகளோட கிராமத்துக்கே போய் அவங்ககிட்டே நேரடியாக வழங்கப்படுறது தான் என்ன அப்படின்னா உழவரை தேடி வேளாண்மை துறை திட்டம். இது எங்கே துவங்கியிருக்காங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் மாணிக்க மங்கலம்ங்க, சரிங்களா? திருவாரூர் மாவட்டம் மாணிக்க மங்கலம் அப்படின்ற கிராமத்தில் இது துவங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், 7வது மாநில நிதி ஆணையம் தமிழ்நாடு அரசு சார்பாக அமைச்சிருக்காங்க, சரியா? இதோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகாரி கே அலாவுதீன், சரிங்களா? இவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கே அலாவுதீன் தான் இதுக்கான தலைவர், சரியா? 7வது தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம், சரியா? இவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, 2027க்கு அப்புறம்
எது எதுக்கெல்லாம் வந்து பணம் ஒதுக்கீடு செய்யலாம், எந்தெந்த துறைக்கு வந்து ஒதுக்கீடு செய்யலாம், மெயினாக உள்ளாட்சி துறைகளுக்கு சரியா, எது எதுக்கெல்லாம் ஒதுக்கீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிராஃப்ட் கொடுக்குறது தான் இவங்களோட வேலை சரியா. எப்போனா 2027 அதுக்கப்புறம் அங்கிட்டு 5 வருஷத்துக்கு சரிங்களா, 2032 வரையும் எது எதுக்கெல்லாம் பணம் ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. சரி ரைட். அது அடுத்து இந்ததுங்க என்ன அப்படின்னா, மேற்கு வங்க மாநிலம் அலிபூர்துவார் சரியா, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2.5 லட்சம் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குழாய் மூலியமாக எரிவாயு விநியோகிக்கும் திட்டத்துக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஸோ மேபி எங்கே அப்படின்னு கேட்கலாம், மேற்கு வங்க மாநிலம் அலிபூர்துவார். சரி ரைட் ஓகே. அடுத்து கீழடி அகலாய்வு அந்த பிரச்சனை சப்மிட் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து கரெக்ஷன் வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க. நம்மளுக்கு எப்படி ரெக்கார்ட் நோட்டு நம்ம போய் சைன் வாங்க போனோம் அப்படின்னா அதில் கரெக்ஷன் இருக்குது, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவாங்களே, அந்த மாதிரி கீழடியோட அறிக்கையை வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த கீழடி அறிக்கையை வந்து தயார் செய்தவர் யார் அப்படின்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் சரியா. இப்போ வந்து அவர் தொல்லியல் துறையோட இயக்குனர், இந்தியாவோட இயக்குனராக இருக்கார். ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டால் இவர் பேர் கேட்கலாம். அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படின்னாவே கீழடி வந்து ஃபஸ்ட்டு ஆய்வு செஞ்சு அது வந்து நகர நாகரிகம் கண்டறிஞ்சதே இவர் தான், அமர்நாத் ராமகிருஷ்ணன் சரியா. அடுத்து பாருங்கள், ஏற்கனவே நம்ம நியூஸில் சொன்னோம், தம்ப்நெயிலே இவரோட நேமை வச்சு தான் நம்ம போட்டிருந்தோம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சரிங்க. அடுத்து இந்தங்க என்ன அப்படின்னா, பீகார் தலைநகர் பாட்னாவில் வந்து இருக்க விமான நிலையம் பேர் என்னென்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வதேச விமான நிலையம். இது நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாத டேட்டா, மேபி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரோட தலைநகர் பாட்னாவில் இருக்குது. ஸோ பீகாரோட முதல்வர் பேர் என்ன அப்படின்னா நிதிஷ்குமார். அடுத்து இந்தங்க ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அதாவது ஒட்டுமொத்த மின் தேவை, தன்னோட ஒட்டுமொத்த மின் தேவையையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சூரிய சக்தி மூலியமாகவே அதை வந்து கொண்டு வந்த மாவட்டம் எது அப்படின்னா தாத்ரா நகர் ஹவாவேலி யூனியன் பிரதேசத்தில் இருக்க டையூ அப்படின்ற மாவட்டம். இந்த ஒரு நிமிஷங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ரைட் ஓகே ரைட்டுங்க. அதாவது டையோ அப்படின்ற மாவட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா சூரிய சக்தி மூலமாக தன்னோட முழு மின் தேவையை வந்து நிறைவு செய்யக்கூடிய முதல் மாவட்டம் எது அப்படின்னா டையூ மாவட்டம். எங்கே இருக்குது அப்படின்னா தாத்ரா நகர் ஹவாவேலி யூனியன் பிரதேசத்தில் இருக்குது சரியா. அதே மாதிரி காலை உணவு திட்டங்க சரிங்களா. காலை உணவு திட்டத்தின்படி ரைட், காலை உணவு திட்டத்தின்படி இப்போ ரீசெண்டாக காலை உணவு திட்டம் எந்தெந்த பள்ளிகளுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அனைத்து அரசு பள்ளிகள், அதாவது ஊரகப் பகுதி நகர்ப்புற பகுதி ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் ப்ளஸ் ஊரகப் பகுதிகளை மட்டும் செயல்படக்கூடிய அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க சரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவுக்கு இந்த ரவை உப்புமா போடுறாங்கல்ல, அந்த உப்புமாவுக்கு பதிலாக இனிமேல் வந்து பொங்கலும் காய்கறி சாம்பாரும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டங்க சரிங்களா. அதாவது நிறையா குழந்தைகள் வந்து காலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க, அதான் மெயின் சரியா. டைம் இல்லாமல் போகிறது. ஸோ நிறைய பேர் வீட்டுக்கு வந்து காட்டு வேலைக்கு போவாங்க, காலையில் வெள்ளனே கிளம்பிடுவாங்க, அவங்க 11 மணிக்கு தான் சமைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் நம்ம நிறையா கிராமங்கள் இருக்குது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கிறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம். 5ஆம் வகுப்பு வரை இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு சரியா. இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ காலை சாப்பாடு பொங்கலும் சாம்பாரும் கொடுக்க போகிறாங்கங்க சரிங்களா. ரொம்ப சந்தோஷம், எனக்கு பிடிச்ச சாப்பாடும் கூட தான் இந்த பொங்கலும் வெண்பொங்கலும் சாம்பாரும். ரைட்டுங்க, அடுத்து பார்ப்போம். இந்தது நம்ம சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, அதாவது அரசு பணியில் சேர்கிற மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகப்பேறு விடுப்பு வந்து இப்போ ரீசெண்டாக 12 மாதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 9 மாதத்திலேருந்து விடுப்பு காலம் ஓராண்டாக உயர்த்தப்பட்டது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க விடுப்பில் இருக்க காலம் வந்து லீவு கொடுத்துருவாங்க சம்பளத்தோட. பட் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சர்வீஸில் கணக்கெடுத்துக்க மாட்டாங்க. இனிமேல் ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு போட்டு அவங்களோட சர்வீஸில் வந்து கணக்கெடுத்துக்குவோம். அதனால அவங்களுக்கான ப்ரமோஷனில் எந்த தடையும் இருக்காது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, சரி இந்ததுங்க ரைட்.
நம்ம டெய்லி பார்த்துட்டே வர்றோம். தென்கொரியாவில் நடைபெறும் 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப். அப்போ கேட்கலாம், 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா தென்கொரியாவில் நடைபெறுது. இதில் தடை தாண்டும் ஓட்டத்தில் வந்து தங்கம் வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி ஆராஜி. சரிங்களா, ஜோதி ஆராஜி அப்படின்றவங்க தங்கம் வாங்கியிருக்காங்க தடை தாண்டும் ஓட்டத்தில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீஃபில் சேஸ் அந்த இதில் அந்த பாட்டில் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவினாஷ் அப்படின்றவர் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு ஸ்டீஃபில் சேஸில். அடுத்து 4x400 ரிலே, சரியா, அதுலேயும் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க பெண்கள் பிரிவில். யார் யார் அப்படின்னா ஜிஷ்னா மேத்யூ, ரூபல் சௌத்ரி, அதாவது குஞ்சா ரஜிதா, சரிங்களா, குஞ்சா ரஜிதா, சுபா வெங்கடேசன், இவங்க எல்லாம் வந்து 400 மீட்டர் ரிலே 4x400 ரிலேல. சரியா, அடுத்து பாருங்கள், இதே 4x400 ரிலேல பெண்கள் வந்து தங்கம் வாங்கியிருந்தாங்கல்ல, ஆண்கள் வந்து வெள்ளி வாங்கியிருக்காங்க. சரிங்களா, இதில் இருக்கவங்களாம் யார் அப்படின்னா ஜெய்குமார், தரம்வீர் சௌத்ரி, மனு தெக்கி நலில் சஜி. சரிங்களா, அதாவது மனு தெக்கி நலில் சஜி அப்படின்றவர், விஷால், சரிங்களா, இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. இந்த நீளம் தாண்டுதல் வந்து ரொம்ப முக்கியங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்சி சோஜன் எடப்பள்ளி, சரியா, இவங்க வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. சாய்லி சிங் இவங்க வந்து வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. இதை பாஸ் பண்ணி கூட அவங்க பேரை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மெயினாக தமிழ்நாடு சார்ந்த வீரர்கள் யார் இருந்தாங்கன்னா அவங்க பேரை எழுதி வச்சுக்கோங்க. அது போக தங்கம் யார் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ரம்ப் வந்து பரஸ்பர வரி விதிச்சார் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அவங்க நாட்டோட கோர்ட்டே வந்து தடை விதிச்சிருக்காங்க. சரியா, சரி, ரைட், ஓகேங்க. வேறு இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.